ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம இன்றைக்கி புட்டு குடலில் தான் செய்ய போகிறோம். இதுவே நீங்கள் இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டில் கூட செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு நான் நடுவில் சொல்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன். இந்த புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி தான். எதுக்கும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பச்சரிசி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் ஃபேன் காற்றுல ஒரு துணியில் காய விட்டுடுங்க. ஒரு அரை மணி நேரம் காஞ்சா போதும். அரிசி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி உங்கள் கையில் ஒட்டணும், அந்த அளவுக்கு பாத்திரத்துக்கு இருக்கணும். இப்போ அதை நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நொறுநொறுப்பாக அரைச்சிக்கலாம். அதிகமான குவான்டிட்டியில் அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இடியாப்ப மாவு ரொம்ப ஃபைன் பவுடராக நொறுநொறுப்பு இல்லாமல் இருக்கணும். அதுவே புட்டு மாவு கொஞ்சம் நொறுநொறுப்போடு தான் இருக்கணும். நீங்கள் மில்லில் அரைக்கும் போது நொறுநொறுப்பாக, அதாவது புட்டு மாவுன்னு சொன்னாலே அவங்க நொறுநொறுப்பாக தான் அரைச்சி தருவாங்க. அந்த மாவை நீங்கள் கடாயில் அடுப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை வறுத்துக்கணும். அதாவது அந்த மாவு ஹீட் ஆகிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கணும். மாவு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கடாயில் சுழண்டு ஒரு மாவு, அதுதான் அதனுடைய பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாவை நம்ம கொஞ்சம் நேரம் துணியில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த புட்டு மாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கடைகளிலே புட்டு மாவுனே விற்குது, அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கலந்து அங்கங்கே கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்னதான் புட்டு மாவு நம்ம கெட்டி இல்லாமல் கலக்கணும்னு நினச்சாலும் அங்கங்கே உருண்டை தட்டின மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி பயன்படுத்தக்கூடாது. பச்சை தண்ணி, நார்மல் தண்ணி தான் பயன்படுத்தணும். தண்ணி குறைச்சி பயன்படுத்துங்க. அங்கங்கே தெளித்து விட்ட மாதிரி பயன்படுத்தணும். அதே சமயத்தில் சுத்தமாக தண்ணி இல்லாமல், அதாவது சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நிறைய தண்ணி விட்டோம் அப்படின்னா மாவு உருண்டை உருண்டையாக ரொம்ப ஆயிடுதுன்னு சொல்லிட்டு தண்ணி குறைச்சி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த புட்டு சாப்பிடும்போது நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால புட்டு மாவு மட்டும் அதாவது ஈரத்தன்மை இருக்கணும். ஃபுல்லாக எல்லா மாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரத்தன்மை இருக்கணும், அந்த உலர்த்தன்மை இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், நம்ம தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டி தட்டினாலும் பரவாயில்ல. அந்த கெட்டியை உடச்சி விடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் சொல்கிறேன். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியாக உடச்சி விட்டுருவீங்க. இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸ்க்கு இது பயனுள்ளதாக அமையும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எல்லார் வீட்டுமே இப்போ இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி வடிகட்டி இல்லைனாலும் நார்மலாக மாவு செலிக்கிற சல்லடை இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த புட்டு மாவு அதில் போட்டுட்டு நம்ம கையால் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக அந்த கெட்டி எல்லாமே உடஞ்சி உங்களுக்கு உதிரி உதிரியாக கீழே விழ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். மிச்சமும் மீறாது. எல்லா கெட்டியுமே நம்ம நல்லா அழுத்தி தேய்ச்சோன்னா எல்லா கெட்டியுமே ஃபுல்லாக உடஞ்சி சூப்பராக வந்துடும். மாவும் உதிரி உதிரியாக வந்துடும். அதே சமயத்தில் மாவும் உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கும். புட்டும் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவை நம்ம புட்டுக்குழலில் போட்டுடலாம். முதல்ல அதுக்கு அடியில் இந்த மாதிரி ஹோலாக ஒரு பிளேட் ஒன்று இருக்கும், அதை போட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு 4 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த புட்டு மாவு போட்டுடலாம். அப்புறம் தேங்காய் பூ ஒரு 2 டீஸ்பூன். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4லேருந்து ஒரு 5 டீஸ்பூன் புட்டு மாவு, மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் பூ. ஆனால் அது மாதிரி புட்டு மாவு உள்ளே சேர்க்கும் போது ஸ்பூனால் குத்தி விடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரீயாக ஏர் போகிற மாதிரி நல்லா ஃப்ரீயாக மாவு மட்டும் பொலன்னு வச்சாதான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். அந்த மாதிரி மாவை மேலே நல்லா ஃபுல்லாக வைங்க. அது வெந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் உள்ளே உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். நான் இன்னைக்கு இது குக்கர் மேலே தான் வேக வைக்க போகிறேன். அந்த புட்டுக்குழலுக்குன்னு பாத்திரம் ஒன்று விற்கும், அந்த பாத்திரம் நான் வாங்கலை. அது வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இது குக்கர்லேயே நம்ம ஈஸியாக வேக வச்சுக்கலாம். அதனால் அந்த குழல் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் எல்லார் வீட்லையுமே இருக்கும். இல்லைன்னா இதை விட பெரிய குக்கர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக ஒரு 1/4 இது அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம மூடிடலாம். கேஸ்கெட் போட்டிருக்கேன். கேஸ்கெட் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த ஆவி நல்லா உங்களுக்கு அடிக்கும். மூடிட்டு அது மேலே விசில் போடுவோம் இல்லையா, அந்த பிளேஸில் இந்த புட்டுக்குழலுக்கு அடியில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலும் 2 அட்டாச் பண்ணுற அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா போதும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக உங்களுக்கு 7 நிமிஷத்தில் இந்த புட்டு ரெடி ஆகிடும். இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா அந்த புட்டுக்குழலுக்கு மேலே மூடி மேலே ஒரு 3 ஹோல் இருக்கும். அதில் ஆவி வர ஆரம்பிக்கும். அப்போ தான் புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரியே ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கு அடியில் நம்ம அந்த சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக பொறுமையாக அழுத்தி விட்டிங்கன்னா நீட்டாக அழகாக வர ஆரம்பிச்சிடும்.
இதுவே வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் மேலே ஒரு வெள்ளை துணி வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் இட்லிக்கு நம்ம எப்படி அடியில் தண்ணி வைப்போமோ வச்சுட்டு அது மாதிரி வெள்ளை துணி வச்சுட்டு அதில் வந்து இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். இறக்குனதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு தூவிட்டு சாப்பிட்லாம். கூட வெள்ளை சர்க்கரையோட நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இதுவே நீங்கள் இட்லி பாத்திரத்திலே வந்து இப்போ வந்து இடியாப்ப தட்டு வருது இல்லையா, அந்த இடியாப்ப தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கூட இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். துணியெலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் நல்லா அருமையாக பூ போல இருக்கும். இப்போ இது கூட வாழைப்பழம் இல்லைனா அப்பளம் இல்லைனா வந்து கொண்டைக்கடலை அது சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். ஆனால் நாங்கள் தேங்காய் பாலோட தான் சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பால், அதாவது தேங்காவை அரைச்சி பாலை எடுத்துட்டு பால் மட்டும் அடுப்புலையே பாலை எடுத்துட்டு அதில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கலந்து வச்சுட்டு அதை சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம தொட்டு இந்த மாதிரி போட்டு தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா வந்து அந்த தேங்காய் பாலை மேலே ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.